அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நெஞ்சொடு கிழத்தல். குறள் எண் 1247. காமம் விடு ஒன்றோ நான் விடு நன் நெஞ்சே யானோ பொறேன் இவ்விரண்டு. நல்ல நெஞ்சமே, ஒன்று காமத்தை விட்டுவிடு அல்லது வெட்கத்தை விட்டுவிடு. இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. O mind, either remove love or shamefulness from me. I am unable to bear both. என் தொழிப்பா, நெஞ்சமே, மோகத்தை நீக்கிவிடு அல்லால் என் வெட்கத்தை போக்கிவிடு. பொறுக்க முடியவில்லை, இரண்டும் தரும் வேதனை. மோகத்தை நீக்கிவிடு அல்லால் என் வெட்கத்தை போக்கிவிடு. பொறுக்க முடியவில்லை, இரண்டும் தரும் வேதனை. இதுக்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் என்ன உரை சொல்லி இருக்கிறார் என்றால், ஒன்று காமத்தை விட்டுவிடு அல்லது நாணத்தை விட்டுவிடு, இரண்டையும் ஒரு சேர எதிர்கொள்ளும் ஆற்றல் எனக்கு இல்லை, சொன்னால் கேள் நீ நல்ல நெஞ்சல்லவா அப்படின்னு நெஞ்ச பார்த்து அவர் சொல்றார். எப்படிங்க இப்படி ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு போயிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். தலைவன் பிரிந்து வெளிநாடு சென்றிருக்கிறான், தலைவி தனியாக இருக்கிறாள். அப்பொழுது தலைவனுடன் இருந்த நாட்களை எண்ணி எண்ணி வேறு யாருக்கும் வெளியில் சென்று சொல்ல முடியாது என்ற காரணத்தினால் தன்னுடைய நெஞ்சோடையே, உள்ளுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நெஞ்சோடையே அவள் புலம்பி தள்ளுகிறாள். அப்போ ஒரு நிலைமையில அவளால நெஞ்சை கேள்வி கேட்காம இருக்க முடியல. என்ன மாதிரி கேள்வி கேட்கிறானா, அவளால் காமத்தை பொறுத்துக் கொள்ளவில்லை, காதலை பொறுத்துக் கொள்ளவில்லை. தன் தலைவன் தன்னுடன் இல்லை என்ற அந்த ஏக்கம் அவள் உடம்பில் பெருமளவில் பாதித்திருக்கிறது, பாவித்திருக்கிறது. அதை வெளியில் சொல்லவும் முடியவில்லை, உறவினர்களிடம் சொல்லவும் முடியவில்லை. ஏன் தலைவனிடம் கூட சொல்லி நீ சீக்கிரம் திரும்பி வாப்பா, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்ல முடியவில்லை. ஏன்னா அவளுக்கு அந்த பெண்மைக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த 4 குணங்கள் இருக்குது அல்லவா, அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலத்து பெண்களுக்கு இருந்த குணங்கள். அதுல அந்த நாணம்ங்கிற குணம் அவளை தடுக்கிறது. வெட்கத்தை விட்டுட்டு எப்படி போய் நான் சொல்லுவேன் என் தலைவன் என் கூட இல்லை அப்படிங்கிறத? ஊரில் இருக்கிற உறவுகளுக்கு எப்படி சொல்லுவேன், குடும்பத்தாருக்கு எப்படி சொல்லுவேன், அவனுக்கு தான் எப்படி சொல்லுவேன், என்னால சொல்ல முடியல. அதனால ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு நான் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்னும் எனக்கு காம உணர்வும் இருக்குது, வெட்க உணர்வும் என்னை தடுக்குது. அப்ப ரெண்டையும் பிடிச்சி வச்சுட்டு என்னால பொறுக்க முடியல. இந்த இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த நிலைமையில் நான் இருக்கிறேன். ஒன்னு என் காமத்தை அழித்து விடு, அப்ப நான் வெக்கத்தோட பேசாம இருந்துப்பேன். அல்லது வெக்கத்தை விட்டுரு, கணவனை வர சொல்லு, தலைவனை வர சொல்லு, அப்ப காமம் இருக்கட்டும், வெக்கம் போயிருக்கும். இந்த ரெண்டையும் ஒரு பெண்ணாகி நான் பிடித்துக்கொண்டு, ஒரு தலைவியாக நான் பிடித்துக்கொண்டு, ஒரு குடும்ப தலைவியாக நான் எப்படி வாழ்வது அப்படின்னு தன்னுடைய நெஞ்சுகிட்ட போய் அவ புலம்புகிறான். வேற யார்ட்டையும் போய் சொல்ல முடியாது அல்லவா. அதனால அவ நெஞ்சுகிட்ட போய் அதை சொல்றான். இதற்கு ஒரு அற்புதமான பாரதியார் பாட்டு. அந்த உரை சொல்லும் போதே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க என்ன பாட்டு நான் சொல்ல போறேன்னு. மோகத்தை கொன்று விடு அல்லால் என்றன் மூச்சை நிறுத்தி விடு, தேகத்தை சாய்த்து விடு அல்லால் அதில் சிந்தனை மாய்த்து விடு, யோகத்திருத்து விடு அல்லால் என்றன் ஊனை சிதைத்து விடு, ஏகத்திருந்துலகம் இங்குள்ளன யாவையும் செய்பவளே, மோகத்தை கொன்று விடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்தி விடு. பாரதியாரே பாட்டுக்காரங்க, மோகத்தை கொன்று விடு அல்லால் என் மூச்சை நிறுத்தி விடுன்னு. பாரதியார் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாலிப வயசுலயே இறந்துட்டார். அதனால அவருக்கு அந்த உணர்வுகள் இருந்திருக்கும். தவறில்லை, எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் மோகம் இருப்பதில் தவறில்லை. முகம் 30 நாள், ஆசை 60 நாள்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30 நாள்லயே கிளம்பி தலைவர்கள் வெளிநாடு செல்லும் பொழுது அப்ப தலைவிகள் என்னதான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாரதியார் பாட்டு எடுத்து பாடிட்டு இருப்பாங்க. பாரதியார் என்ன அற்புதமா சொல்றாருன்னா, யோக திருத்தி விடுன்னு சொல்றாரு. திருத்துறது இல்ல, யோகத்தில் இருத்தி விடுன்னு சொல்றாரு. அப்ப யோக நிலையில என்னை கொண்டு போய் வச்சிரு, நான் என்னுடைய மனதை கட்டுப்படுத்தி, மனதினுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் என் மனதை கொண்டு போய் வச்சிரு, அல்லது என்னுடைய ஊனை சிதைத்து விடுன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? பராசக்தியை பார்த்து சொல்றாரு. கடவுளே அப்படிங்கிறார். அந்த பராசக்தி வடிவமாக எங்க தலைவனுடைய நெஞ்சம் அவளுக்கு இருக்குது. அதைத்தான் வள்ளுவரும் இந்த குறளை சொல்றாரு. காமம் விடு ஒன்றோ
நான் விடு நன்னெஞ்சு யானோ பொறேன் இவ்விரண்டு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினத்திரலை வழியை கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அவர்கள் நன்றி. டாக்டர் செல்வாகுரு யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.